நான் நாராயணகவுடாவோட மட்டும் பேசவில்லை. ராஜ்குமார் ரசிகர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சாரா கோவிந்த், வாட்டாள் நாகராஜ் போன்றவர்களெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஒரு முறை வாட்டாள் நாகராஜ் அவர்களுடைய ராஜோத்சவ விழா நிகழ்ச்சியில் 2 பேரும் ஒரே கூட்டத்தில் பேசும்போது அவர் புரட்சி தலைவர் பற்றியும் அம்மாவை பற்றியும் மிக தெளிவாக எடுத்து பேசினார். தமிழர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அதை நாங்கள் 2 பேரும் பேசுனது ஏற்கனவே பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கு. அதே போல அண்மையில் சாரா கோவிந்த் அவர்கள் கூட ஒரு ராஜோத்சவ விழாவில் கலந்துக்கிற நேரத்தில் அவரும் இனி கன்னடர் தமிழர்களுடைய உறவை நாம் வளர்க்க வேண்டும் என்று பேசினார். தமிழர்கள் இந்த கர்நாடக மண்ணுக்கு மிகவும் 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 பணியாற்றியவர்கள், இந்த மண்ணை உயர்த்தியவர்கள், இந்த மண்ணுக்காக விசுவாசமாக இருப்பவர்கள், இருந்தவர்கள், இருக்க போகின்றவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தற்போது எடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் வருகின்ற நேரத்திலே திராவிட சிந்தனை அவர்கள் மத்தியிலே ஊறுகின்றது. அதைத்தான் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன். நாம் இங்கே திராவிடர்கள் ஒன்றாக இருக்கவில்லை என்று சொன்னால் வட மாநிலத்திலே இருந்து வருகின்றவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை மற்றும் நீங்கள் பேசினீர்கள். இன்றைக்கு மொழி கொள்கையிலும் இந்தியை அவர்கள் புகுத்துவதை கன்னடர்கள் இன்றைக்கு அனுமதிப்பது இல்லை. ஆக திராவிட தாய்மொழி ஒவ்வொருவரும் காப்பாற்றினால் மட்டும்தான் இங்கே நமது தாய்மொழிகள் அத்தனையும் நீடிக்கும். நாம் பிரிந்திருந்தால் எதிரிக்கு கொண்டாட்டமாகிவிடும், இந்தி புகுந்துவிடும். ஆகவே திராவிட மொழிகள் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தை அவர்களிடம் நான் வலியுறுத்தியுள்ளேன். அது நடக்கும். அதுதான் எதிர்காலமும் கர்நாடக மாநிலத்திலே. நாங்கள் 1991 டிசம்பர் 12, 13 அன்று அடிப்பட்டோமே, உதைப்பட்டோமே, சித்திரவதைப்பட்டோமே, அகதிகளானோமே. அந்த நேரத்தில் இவர்கள் யாரும் வரவில்லை. யாரும் எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை. எங்கே போனார்கள் அந்த தமிழ் தேசியவாதிகள் என்று எனக்கு தெரியாது. அதே போல 1956க்கு பிறகு நாங்கள் சென்னை ராஜதானியத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ளடங்கியிருந்த நாங்கள் எல்லாம் வெளிமாநில தமிழர்களானோமே, அதை பற்றி பேசுவாரில்லை. அன்றைக்கு திருப்பதிக்காக போராடியவர்கள், அன்றைக்கு குமரிக்காக போராடியவர்கள், இன்றைக்கு இருக்கின்ற சாம்ராஜ நகரத்துக்காகவோ பெங்களூருக்காகவோ தங்கவயலுக்காகவோ யாரும் முன் வரவில்லை. தமிழீழத்திற்கு முன்னால் இருந்து தமிழீழத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தினிலே யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ அவர்களெல்லாம் இன்றையும் தமிழீழத்திற்கு அதே வகையிலே அந்த நாட்டை சார்ந்த வகையிலே ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இங்கே புதிதாக வந்தார்கள் பார், இடையிலே வந்தவர்கள், தமிழீழத்திற்கு விடுதலை புலி மாவீரன் பிரபாகரன் இந்த உலகத்திற்கு தெரிந்த பிறகு வந்தார்கள் பார், இவர்கள்தான் தனி தமிழ்நாடு கோஷத்தை எழுப்பினார்கள். இவர்கள் தான் தமிழ் தேசிய சிந்தனை என்று ஒரு தனித்துவமான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இதன் விளைவுதான் இந்திய உளவுத்துறை வேறு விதமான கருத்தை ஒரு பதிவாக செய்துவிட்டு இன்றைய தினம் நமக்கு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நான் வெளிப்படையாகவே கூறுகிறேன், நான் அச்சப்பட்டு கூறவில்லை. தமிழ் புலிகளுக்கு இன்றைக்கு தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீக்குவதற்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்திலே அவர்கள் கொச்சைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே நான் வேதனைப்படுகிறேன். அப்படிப்பட்ட கொச்சைப்படுத்துவர்கள் நினைத்து நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன். அவர்களை கண்டிக்கின்றேன். நான் ஐயா, அடுத்ததாக கர்நாடகம் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் பெருவாரியாக வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. கர்நாடகத்திலையும் 1 கோடிக்கு மேலே வட இந்தியர்கள் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. கன்னடர்கள் தமிழர்களை பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள தாக்குனது, அவங்களுக்கான உரிமையை பெறுறதுக்கான வழியை வகுக்காம நிறைய பிரச்சனைலாம் கொடுத்ததெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அது 1991 காவேரி கலவரமான கூட. ஆனால் இப்போ வட இந்தியர்கள் வந்ததுக்கு பிறகு கன்னடர்களுடைய மனம் மாறி இருக்கு. நான் பார்த்த பார்வையில் வாட்டாள் நாகராஜனும் ரக்ஷண வேதிக்கை நாராயணகவுடா இவங்க தான் நமக்கு எதிராக பெருவாரியான வேலைகளை செய்தாங்க. அச்சத்தை உருவாக்குனாங்க, தமிழ் பள்ளிக்கூடத்தை தாக்குனாங்க, கல்லூரிகளை தாக்குனாங்க, தமிழ் இருக்கக்கூடாதுன்னு தமிழ் திரையரங்கெல்லாம் அடித்தாங்க, ஒடிச்சாங்க. இதெல்லாம் நடந்தேறிய காலங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் நானும் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்கும் இது வழிகள்லாம் தெரியும். ஆனால் இப்போ காலம் கடந்து எல்லாம் வட இந்தியர்கள் வந்ததுக்கு பிறகு கன்னடர்களுக்கு கண்கட்ட பின்ன சூரிய உதயம் அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்கு. அவங்களால நமக்கு என்ன நன்மை ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த உண்மையிலேயே நன்மை ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மாநாடுல
கன்னட ரட்சண வேதிக்கை நாராயணகவுடா வந்து கலந்து பேசியிருக்கிறீங்க, மேடையில் பேசியிருக்கிறாரு. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய மனிதரா அவரு செயல்படுத்துவாரா? அதை சொல்லுங்கய்யா. நான் நடந்தேறிய கதைகளை பேசுவதை விட தற்போது நடக்கின்ற கதைகளை பேசவே விரும்புகிறேன். நடந்தேறியவைகள் பல்வேறு கசப்புணர்ச்சிகளை நமக்கு காட்டி கொடுக்கின்றது. ஆகவே அதையே திரும்ப திரும்ப பேசுவதில் பயனில்லை. இப்பொழுது நீங்கள் கூறியது போல ரட்சண வேதிக்கையின் தலைவர் நாராயணகவுடா அவர்கள் வந்ததை பற்றியும் அவர்கள் பேசியதை பற்றியும் பேசினீர்கள். நான் நாராயணகவுடாவோட மட்டும் பேசவில்லை. ராஜ்குமார் ரசிகர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சாரா கோவிந்த், வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம். ஒரு முறை வாட்டாள் நாகராஜ் அவர்களுடைய ராஜோத்சவ விழா நிகழ்ச்சியில் 2 பேரும் ஒரே கூட்டத்தில் பேசும்போது அவர் வந்து புரட்சி தலைவர் பற்றியும் அம்மாவை பற்றியும் மிக தெளிவாக வந்து எடுத்து பேசினார். தமிழர்கள் வந்து நமக்கு எதிரிகள் அல்ல அப்படிங்கிறத வந்து எடுத்து சொன்னார். அதை நாங்கள் 2 பேரும் பேசுனது வந்து ஏற்கனவே வந்து பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கு. அதே போல் அண்மையில் சாரா கோவிந்த் அவர்கள் கூட ஒரு ராஜோத்சவ விழாவில் கலந்துக்கிற நேரத்தில் அவரும் வந்து இனி கன்னடர் தமிழர்களுடைய உறவை நாம் வளர்க்க வேண்டும் என்று பேசினார். இந்த 3 கட்ட தலைவர்களிடம் நாம் பேசும்போது இப்போது நீங்கள் சொன்னது போல வட மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இங்குள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பாதிக்கப்படுது. ஆகவே நிகழ்காலத்தை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் நாம் பேசும்போது திராவிடர்கள் என்ற சிந்தனை இன்றைக்கு அவர்கள் மத்தியில் வேறொன்று இருக்கு. ஏன் அந்த திராவிடர்கள் என்ற சிந்தனை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, தமிழர்கள் இங்கே வந்தார்கள், உழைத்தார்கள், வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கேயே தங்களுடைய நிலம், வீடு அத்தனையுமே இங்கே தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே தான் அவங்க எதிர்காலத்திலையும் அவங்களுடைய பிள்ளை குட்டிகளும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அவர்கள் வாழுகிற காலத்தில் வந்து இந்த கர்நாடக மண்ணை வந்து முன்னெடுத்தாங்க. இந்த கர்நாடக மண்ணுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டாங்க. அப்படிங்கிறத வந்து இலக்கியத்துக்கும் கன்னட இலக்கியத்துக்கும் பாடுபட்டாங்க. அப்படிங்கிறது வந்து அண்மையில் நடந்த கன்னட இலக்கிய மாநாட்டில் கூட தமிழர்களை பற்றி முதன்முறையாக பேசியிருக்கிறாங்க இந்த முறை. அது மாதிரி அவர்கள் மத்தியில் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தமிழர்கள் வந்து இந்த கர்நாடக மண்ணுக்கு வந்து மிகவும் 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 பணியாற்றியவர்கள், இந்த மண்ணை உயர்த்தியவர்கள், இந்த மண்ணுக்காக விசுவாசமாக இருப்பவர்கள், இருந்தவர்கள், இருக்க போகின்றவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தற்போது எடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் வருகின்ற நேரத்திலே திராவிட சிந்தனை அவர்கள் மத்தியிலே ஊறுகின்றது. அதைத்தான் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன். நாம் இங்கே திராவிடர்கள் ஒன்றாக இருக்கவில்லை என்று சொன்னால் வட மாநிலத்திலே இருந்து வருகின்றவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை மற்றும் நீங்கள் பேசினீர்கள். இன்றைக்கு மொழி கொள்கையிலும் இந்தியை அவர்கள் புகுத்துவதை கன்னடர்கள் இன்றைக்கு அனுமதிப்பது இல்லை. அந்த நிலைப்பாட்டுக்கு அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவரவர்கள் தாய்மொழியை காக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நான் அவரிடம் கூறினேன், உங்கள் தாய்மொழியை நீங்கள் காப்பாற்றுங்கள், எங்கள் தாய்மொழியை நாங்கள் காப்பாற்றுகிறோம். ஆக திராவிட தாய்மொழி ஒவ்வொருவரும் காப்பாற்றினால் மட்டும்தான் இங்கே நமது தாய்மொழிகள் அத்தனையும் நீடிக்கும். நாம் பிரிந்திருந்தால் எதிரிக்கு கொண்டாட்டமாகிவிடும், இந்தி புகுந்துவிடும். ஆகவே திராவிட மொழிகள் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தை அவர்களிடம் நான் வலியுறுத்தியுள்ளேன். அது நடக்கும். அதுதான் எதிர்காலமும் கர்நாடக மாநிலத்திலே. ஐயா, தமிழ் தேசியம் பற்றி இன்னைக்கு தெரியாத மக்களுக்கு தமிழ் தேசியம்னா என்ன, அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். தமிழ் தேசியம்ன்றது வந்து நான் இருவேறு பார்வைகளாக பார்க்குறேன். ஏன் இருவேறு பார்வையாக பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டுக்குள் வாழுகின்ற தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வேறு, தமிழ்நாட்டுக்கு அப்பால் வாழுகின்றவர்கள் பேசுகின்ற தமிழ் தேசியம் வேறு. காரணம், தமிழ்நாட்டுக்குள் வாழுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் ஒரு குழப்பமான முன்னெடுப்பை எடுத்து செல்கிறார்கள். ஒருவர் தனி தமிழ்நாடு என்கிறார், ஒருவர் தமிழ் தேசியம் என்கிறார். இது எந்த வகையிலே அவர்களுக்குள் ஒரு அந்த சொல்லிலே ஒரு ஒற்றுமை இருக்கின்றது என்பதை அவர்களே புரிந்து கொள்ளவில்லை. ஆக தமிழ்நாட்டு தமிழ் தேசியவாதிகள் அவர்கள் தமிழ்நாடை சுற்றி மட்டுமே பேசிக் கொண்டு வருகின்ற தமிழ் தேசியவாதமாக இருக்கிறது. எங்களை போன்ற வெளிமாநில தமிழ் தேசியவாதிகள் பேசுவது இன்றைக்கு ஈழ பிரச்சனை என்பது தமிழ் தேசியவாத பிரச்சனை தான். அது ஈழத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. ஆனால் நமது தொப்புள் குடியுறவு அவர்கள்
ஆகவே அவர்கள் நமது தமிழ் தேசியத்திற்குள் வருகிறார்கள். அதே போல மலேசியா, சிங்கப்பூர் பல நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்கள், பல மாநிலங்களிலே வாழுகின்ற தமிழர்கள், இவர்களை பற்றி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் பேசுவது இல்லை. ஏனென்றால் நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இந்த தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் 1991 டிசம்பர் 12, 13 அன்று அடிப்பட்டோமே, உதைப்பட்டோமோ, சித்திரவதைப்பட்டோமோ, அகதிகளானோமே, அந்த நேரத்தில் இவர்கள் யாரும் வரவில்லை. யாரும் எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை. எங்கே போனார்கள் அந்த தமிழ் தேசியவாதிகள் என்று எனக்கு தெரியாது. அதே போல 1956க்கு பிறகு நாங்கள் சென்னை ராஜதானியத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ளடங்கியிருந்த நாங்கள் எல்லாம் வெளிமாநில தமிழர்களானோமே, அதை பற்றி பேசுவாரில்லை. அன்றைக்கு திருப்பதிக்காக போராடியவர்கள், அன்றைக்கு குமரிக்காக போராடியவர்கள், இன்றைக்கு இருக்கின்ற சாம்ராஜ நகரத்துக்காகவோ, பெங்களூருக்காகவோ, தங்கவயலுக்காகவோ யாரும் முன் வரவில்லை. ஆகவே இன்றைக்கு நான் இங்க இருக்கிற கன்னட சகோதரர்களை மதிக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் அவர்கள் எல்லை போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மொழி மீது உண்மையிலே அக்கறை கொண்டு, மண் மீது அக்கறை கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள் எந்த வகையிலே, எந்த மாநில எல்லை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அப்பொழுது அவர்களுக்கு எங்கே இருக்கிறது தமிழ் தேசிய உணர்வு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஈழத்தமிழ் விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்த பேசுங்க. அதாவது இந்த பத்மநாபா பற்றியும், தமிழ் தேசியம் பற்றியும், தேசிய தலைவர் பற்றியும் உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயம். தமிழ் தேசியத்துல எப்படி தமிழீழத்தை பிரிக்கிறாங்களோ, தமிழ்நாட்டை எப்படி தமிழ்நாடுன்னு பிரிக்கிறாங்களோ, இந்த குழப்பத்துக்கெல்லாம் யார் காரணம்? இந்த தமிழீழ பின்னடைவுக்கு ஒரு காரணத்தை சொன்னீங்க. அதை கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுங்க. நான் தனிநபர்களை பற்றி எந்த வாதத்தை வைக்க இங்க தயாரா இல்லை. ஆனா இப்ப நீங்க சொன்ன வாதத்தின் மேல, கருத்தின் மேல, உண்மையின் மேல நான் பேச ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனை இரண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு முன் இருந்த தமிழ் சிந்தனை, ஈழத்தமிழர்களுக்கு பின், அதற்கு பிறகு ஈழத்தமிழர்கள் அவர்களுக்குள்ள இருந்த அதிலே இரண்டு பிரிவுகள். இது வேற. அது என்ன ஆச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் தமிழர்கள் பல்வேறு அமைப்புகளை கொண்டிருந்த, தமிழ் அமைப்புகளை கொண்டிருந்த அந்த விடுதலை சார்ந்தவர்கள், ஈழத்தை சார்ந்தவர்களை நாம் அத்தனை பேரும் ஒன்றாகவே கருதினோம். ஆனால் கால கணப்பெடுப்பின் காரணமாக களத்திலே நின்று போராடிய புலிகளின் தலைவர் மாவீரன் பிரபாகரன் அவர்களை இந்த நாடு ஏற்றுக்கொண்டது, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். இவைகளெல்லாம் நாம் தெரிவித்ததற்கு காரணம், ஈழத்திலே ஒரு தமிழனுக்கென்று ஒரு நாடு மலர வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற, ஒரு உயர்வான, உரத்த சிந்தனையின் காரணமாகத்தான். ஆனால் அதை மடைமாற்றம் செய்தது ஒரு என்னை சிலர் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு சில, அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு சில தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் தான் அதை மடைமாற்றம் செய்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்தியாவிலே அந்த பிரச்சனையை கொண்டு ஈழத்து பிரச்சனை, ஈழத்தோடு நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருந்த நேரத்தினிலே இந்தியாவில் அந்த பிரச்சனையை கொண்டு தனித்தமிழ்நாடு என்ற கோஷங்களை வைத்து தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு தவறான, ஒரு முற்போக்கற்ற சிந்தனையை உருவாக்கி, அதன் வாயிலாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்திய அரசாங்கத்திடம் தமிழீழம் கிடைத்தால் இங்கேயும் தனித்தமிழ்நாடு கேட்பார்கள் என்கின்ற ஒரு பார்வையை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள்தான். அந்த ஒரு சிலர் தான் இன்றைக்கும் அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்களெல்லாம் ஏற்கனவே தமிழ் ஈழத்திற்கு பிரச்சனைக்கு பின்னால் வந்தவர்கள் தான் இந்த பிரச்சனை செய்கிறார்கள். தமிழ் ஈழத்திற்கு முன்னால் இருந்து தமிழ் ஈழத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தினிலே யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ அவர்களெல்லாம் இன்றையும் தமிழ் ஈழத்திற்கு அதே வகையிலே, அந்த நாட்டை சார்ந்த வகையிலே ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இங்கே புதிதாக வந்தார்கள் பார், இடையிலே வந்தவர்கள், தமிழ் ஈழத்திற்கு விடுதலை புலி மாவீரன் பிரபாகரன் இந்த உலகத்திற்கு தெரிந்த பிறகு வந்தார்கள் பார், இவர்கள்தான் தனித்தமிழ்நாடு கோஷத்தை எழுப்பினார்கள். இவர்கள் தான் தமிழ் தேசிய சிந்தனை என்று ஒரு தனித்துவமான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இதன் விளைவுதான் இந்திய உளவுத்துறை வேறு விதமான கருத்தை ஒரு பதிவாக செய்துவிட்டு இன்றைய தினம் நமக்கு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நான் வெளிப்படையாகவே கூறுகிறேன், நான் அச்சப்பட்டு கூறவில்லை. தமிழ் புலிகளுக்கு இன்றைக்கு தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீக்குவதற்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் தமிழகத்திலே அவர்கள் கொச்சைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே நான் வேதனைப்படுகிறேன். அப்படிப்பட்ட கொச்சைப்படுத்துவர்கள் நினைத்து நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன். அவர்களை கண்டிக்கின்றேன் நான்.